வெட்னஸ்டே மார்னிங் கிச்சனில் போய் பார்த்தா 2 வாழைப்பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பூவில் வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாச்சு. நான் ஆல்ரெடி வாழைப்பூவில் நிறைய டிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எதுவுமே நல்லாவே வரல, வடையை தவிர. மற்ற எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். நான் பண்ணது சரியில்லையா, அதை க்ளீன் பண்ணது சரியில்லைன்னு தான் தெரில. ஸோ அதனாலே வடை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் போல் தன்விக்காக லஞ்சு வந்து ப்ரோக்கோலி வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குமே அதே ஃப்ரைட் ரைஸ் கூடவே டால் கொஞ்சமாக கேரட் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் செடிங்களுக்காக இப்போல்லாம் கிச்சனில் வேஸ்ட் பண்ணுற தண்ணியெலாம் கீழே ஊற்றாமல் இதில் தான் ஊற்றி வைக்கிறேன். ஸோ இது வந்து அரிசி கழுவின தண்ணி. இது கூடவே இன்னொரு பக்கம் பனானா, அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, அரைச்சி ஜூஸ்லாம் போடுவோம்ல, அந்த வேஸ்ட்டெல்லாம் புளிக்க வச்சுருக்கேன். இது அப்படியே செடிங்களுக்கு ஊற்றினா நல்ல பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி செடி நல்லாவே க்ரோத் ஆகும். அப்புறம் 3 டேஸ்க்கு முன்னாடி வாட்டர்மெலன் சீடு இருந்துச்சு. அதை வச்சு இந்த க்ரோ பேக்கில் நட்டு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக செடி முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பீட்ரூட்டோட அந்த தண்டு இருக்கும் பார்த்திங்களா, மேல் பகுதி, அதை வந்து மண்ணில் நட்டு வச்சுருந்தேன். அதுவுமே இலை நல்லா துளிர்த்து சூப்பராக இருக்குது. ஆனால் அதுலேருந்து பீட்ரூட் வருமா என்னதான் டவுட்டு. அப்புறம் இன்னொரு பேக்கில் நான் அரைக்கீரை சீட் போட்டு வச்சுருந்தேன். நான் 5 டேஸ்லேயே நல்ல ஒரு நாற்று விட்டுருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எலியெல்லாம் மேலே ஏறி மொத்தமாக நாசமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கு நம்மளோட கார்டனில் 2 ரோஜாப்பூ செடி வந்துருந்துச்சு. அது 2மே சுத்தமாக காஞ்சி போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா துளிர்த்து வந்துச்சு. நான் வந்து எல்லா செடிங்களுக்குமே அரிசி கழுவின தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்.